சரி வாங்க நம்ம கிளம்பி போயிட்டு நாளைக்கு வரலாம். சூர்யா 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 என்ன ஆச்சு? சூர்யா என்ன ஆச்சு? சூர்யா டேய் சூர்யா நில்றா டேய். சூர்யா சூர்யா டேய் நில்றா டேய். சூர்யா டேய் சூர்யா காயத்ரி ப்ளீஸ் காயத்ரி என்ன சூர்யா நான் சொல்றத கேளுங்க காயத்ரி சூர்யா. விடுங்க காயத்ரி, அவன் போறான், அவனை ஃபாலோ பண்ணு. சூர்யா 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 நான் சொல்றத கேளுங்க. ஹாஸ்பிடல் போய் ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கலாம். ரத்தம் வருது பாருங்க, வாங்க. சூர்யா அவன் போயிட்டான் காயத்ரி. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க சூர்யா. சூர்யா நல்ல வேலை பெல்ட்ல தான் பட்டுச்சு, எதுவும் பெருசா ஆகல. அவன் பிக் பாக்கெட்காரனா இருப்பான். இல்ல காயத்ரி, இவன் பிட் பாக்கெட் காரன் இல்ல. பின்ன நம்மள எச்சரிக்கிறதுக்காக வந்திருக்கிறார் யாரோ ஒருத்தன். சூர்யா நீங்க என்ன சொல்ல வரீங்க? எஸ், நல்லா யோசிச்சு பாருங்களேன். வேலை மெனக்கிட்டு ரூமை திறந்து யார் அந்த கம்ப்யூட்டர் உடச்சு போட்டிருக்கணும்? நேத்து வரைக்கும் இந்த இடத்த விட்டு நகராம இருந்த செருப்பு தைக்கிற ஆளு இன்னைக்கு மட்டும் எப்படி காணாம போக முடியும்? நாம் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்றது யாருக்கோ தெரிஞ்சிருக்கு சூர்யா. தெரிஞ்சிருக்கிறது மட்டும் இல்ல, நாம இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கிற இந்த ரூட் கரெக்டாவும் இருக்குன்னு புரியுது. யாரோ பயப்படுறாங்க, நாமளை இதுல இருந்து விலக வைக்க ட்ரை பண்றாங்கன்னா என்ன அர்த்தம்? நாம சரியா போயிட்டு இருக்கோம் தானே அர்த்தம். புரியுது சூர்யா, நெருங்கிட்டோம், குற்றவாளியை நெருங்கிட்டோம். கூடிய சீக்கிரமே அவனை பிடிச்சிருவோன்னு எனக்கு தோணுது. உங்க முகத்துல இந்த சந்தோஷத்தை பாக்குறதுக்கு நான் இந்த ரத்தத்தை சிந்த வேண்டியதா போச்சு. ரொம்ப வலிக்குதா? அப்படிலாம் எதுவும் இல்ல. சரி வாங்க. அப்பப்பப்பப்பா, என்ன வெயில் என்ன வெயில். மீனாட்சி மீனாட்சி அடடடடடா, அதான் வந்துகிட்டு இருக்கேனே. எதுக்கு மீனாட்சி மீனாட்சின்னு ஏலம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? வெளியில ஒரே வெயில், குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா. சரிங்க. ஆமா, தோப்புக்கா போயிட்டு வரீங்க? ஆமா மீனாட்சி, வசூல் நாள்ல அதான் தேங்காய் வித்தது, மாங்காய் வித்தது, கடலை வித்ததுன்னு எல்லாத்துக்கும் கணக்கு பார்த்து பணம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இருங்க, உங்களுக்கு மோர் கொண்டு வரேன். அந்த பீரோ சாவியை அப்படியே எடுத்துக்கோ. சரிங்க. கௌரி கௌரி. இது வரேன் மாமா. சொல்லுங்க மாமா. இந்தாம்மா, தோப்பு பணம் 50,500 ரூபாய் இருக்கு, எடுத்துட்டு போய் உள்ளவை. நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நான் என்ன கேக்குறேன்? ஏங்க, இத்தனை நாள் யார்கிட்ட பணம் கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க? என்கிட்ட தானே. இன்னைக்கு என்னாச்சு உங்களுக்கு? இதெல்லாம் ஒரு விஷயமா? உங்ககிட்ட பணத்தை கொடுத்தா 1000 குறையுது 2000 குறையுதுன்னு 4 நாள்ல பிளாக்கணம் வைக்க ஆரம்பிச்சிருவ. என்ன செலவு பண்றோம், எதுக்கு செலவு பண்றோம்னு உனக்கு நினைப்பே இருக்கிறது கிடையாது. என் மருமக துடிப்பான பொண்ணு, கணக்கு வழக்கெல்லாம் கரெக்டா பாத்துக்குவா. என்னம்மா? நிச்சயமா மாமா, என்ன நம்பி இவ்ளோ பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கீங்க. இதை விட வேற என்ன வேலை இருக்கு? சரி, அந்த சாவியை கொடு. எதுக்குங்க? சாவியை கொடுன்றல. கொடுக்க முடியாது. அத கொடுக்க போறியா இல்லையாப்பா? எனக்கு இந்தாம்மா, இனிமே இந்த வீட்ல பண நிர்வாக பொறுப்பெல்லாம் உன்னோடது. தேங்க்ஸ் மாமா. யாரு காசு கேட்டாலும் கொடு, ஆனா எவ்வளவு கொடுக்கறோம்னு கரெக்டா எழுதி வச்சுக்க.
சரிங்க மாமா. இங்க பாருங்க, வேண்டாங்க. என்ன அவமானப்படுத்தணும்னே இதையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்ப என்னடி நீ அவமானத்தை கண்டுட்ட? வயசாகுது இல்ல, ஒரு ஓரமா ஒதுங்கி கடை. அடுத்த தலைமுறைக்கு இடம் கொடுக்கறது தான் நல்லது. ஆஹா, இது சரியில்லைங்க. நீங்க ரொம்ப தான் இடம் கொடுத்திருக்கீங்க. இந்த வீட்டுக்கும் நல்லதில்ல, உங்களுக்கும் நல்லதில்ல. ஆமா. கௌரி, நீ போமா. இவ இப்படித்தான் பினாத்திக்கிட்டே கிடப்பா. இதையெல்லாம் நீ கண்டுக்காத. பணத்தை கொண்டு போய் உள்ள வச்சுட்டு பூட்டி சாவியை நீயே வச்சுக்கோ. சரிங்க மாமா. ஆனா அத்தை அவ கிடக்குறா, விடுமா. நீ எதுக்கு அவளை நினைச்சு பயப்படுற? நான் சொன்னா சொன்னதுதான். இனிமே இந்த வீட்டை நிதி நிர்வாகம்லாம் உன்னோட பொறுப்பு தான். தேங்க்ஸ் மாமா. சொல்லிட்டீங்கல்ல, இனிமே எப்படி நிர்வாகம் பண்றேன்னு மட்டும் பாருங்க. ஐயோ, எந்த வீட்ல இப்படி அநியாயம் நடக்கும்? இப்படி பணத்தை எல்லாம் அடிச்சு புடுங்கிட்டு போறாளே, இவன் நல்லா இருப்பாளா? விலக மாட்டா. ஊர பயமுடு. இத்தனை வருஷமா நீ தான் நிர்வாகம் பண்ண. என்ன பண்ண? மாச கடைசியான மூக்க சிந்தி முந்தானையை துடைக்கிறதே உனக்கு பொழப்பா போச்சு. பொறுப்பெல்லாம் விட்டு கொடுக்கணும் மீனாட்சி. அப்பதான் அவளுக்கும் ஒரு சந்தோஷம் வரும், அக்கறை வரும், நல்லா செய்யணுங்கிற என்ன வரும். என்னமோ அத்தனை படத்தையும் அவளே தின்னு தீத்துற மாதிரி சும்மா புலம்பிக்கிட்டே இருக்கிறிய. போய் சமையல் கட்டுல ஏதாவது வேலை இருந்தா பாரு. ஏன் சொல்ல மாட்டீங்க? சொல்லுவீங்க. இந்த வீட்ல ஆக்கி போடுறதுக்கு, பெருக்கி எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நானு. பணத்தை வாங்கி போட்டியில போட்டி வைக்கிறதுக்கு மட்டும் அவளா? அந்த சிரிக்க முன்னால என்ன அவமானப்படுத்திட்டீங்களே. பாக்குறேன் எத்தனை நாளைக்கு இந்த ஆட்டம் எல்லாம் ஆடுறான்னு. என்னத்த காஃபி சாப்பிடுறீங்களா? மாமா காஃபி போட போறேன். உங்களுக்கு வேணா சொல்லுங்க, சூட போட்டு தரேன். ஏற்கனவே கொதிச்சு போயிருக்கீங்கல்ல. என்னடா இது? எஸ், இந்த வீடு கெஸ்ட் ஹவுஸ் எல்லாத்தையும் மனசு வந்து பாட்டி என் பேருக்கு எழுதி வச்சுட்டாங்கப்பா. நிஜமாதான்ப்பா சொல்றேன். என்னடா சொல்ற? நீ சும்மா இரு வித்யா. இவன் நம்ம எல்லாரும் ஏமாத்த பாக்குறான். இதுல எங்க அம்மா கையெழுத்துல ஒரு மண்ணாங்கட்டி இல்ல. அப்பா கையெழுத்த விடுங்கப்பா. பத்திரம் எப்படி? பக்கா ஒரிஜினல் பத்திரம் மாதிரி இல்ல. டேட்டு ஸ்டாம்ப் எல்லாம் பாருங்க. ஒண்ணுமே புரியலையேடா. ஆனா கையெழுத்து இல்லாம பத்திரம் எப்படிடா செல்லும்? அட என்னம்மா நீ? பாட்டி கையெழுத்து போட்டதுன்னா ஒரு விஷயமா? உன் கையெழுத்து, உன் புருஷன் கையெழுத்து எல்லாமே நான் போடுவேன். ஒரு நிமிஷம் இருங்க. சந்திரன், இது உன் கையெழுத்து. இப்போ பாலம்பிகா. அப்படியே இருக்குடா. பாலாம்பிகா, இது உங்க கையெழுத்து. இப்ப பாருங்க. எப்படி சிவகாமி? ஏய், அப்படியே எங்க அம்மா கையெழுத்து அச்சடிச்ச மாதிரி இருக்கேடா. ஏன்பா இவ்வளவு பண்ற? இத கூட யோசிக்க மாட்டேனா? உங்க அம்மா கையெழுத்த போட்டு போட்டு பிராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு ஃபோர்ஜரி பத்திரம் ரெடி பண்ணுங்கிற ஐடியாவே எனக்கு வந்துச்சு. என்னது ஃபோர்ஜரி பத்திரமா? மாட்டிக்கிட்ட பிரச்சனை ஆயிடும்பா. மாட்டினாதானே? பாட்டி கையெழுத்து பக்காவா இருக்குன்னு அவங்க பெத்த புள்ளையே சொல்லிட்டாரு. அப்புறம் எப்படிமா மாட்டுவோம்? சாமியை நல்லா வேண்டிக்க. இந்த நிமிஷத்துல இருந்து இந்த வீடு நம்மளுது. ஐ மீன் இட்ஸ் மை ஹவுஸ். வேணா விஜய், தப்பு பண்ணாதீங்க. சொன்னா கேளுங்க. பாட்டி ஜெயில இருந்து வந்ததும்
நல்ல விதமா பேசி அவங்களையே சொத்த உங்க பேருக்கு நான் மாத்த சொல்றேன். என்ன நம்புங்க. நீங்களே இப்படி கையெழுத்த போட்டு பத்திரம் ரெடி பண்றதெல்லாம் பெரிய பிரச்சனையாயிடும். ஏய், நீ யாரடி இதுல குறுக்க வரதுக்கு? நியாயமான கேள்வி. நான் யாரு? ஆக்சுவலா எனக்கும் உங்க குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஆனா பாட்டியோட உப்ப தின்னு இருக்க, அவங்க நிழல்ல வாழ்ந்திருக்க. என்ன பெத்த தாயை விட அவங்கள பெருசா நினைக்கிறவ அப்படிங்கிற ஒரு தகுதி தான் என்கிட்ட இருக்கு. ஏய் வாய மூடு. நடிக்கிறா பெருசா. வெளிய போடி முதல்ல. இத பார், இங்க வந்து நாட்டமா பண்ற வேலையெல்லாம் இன்னியோட விட்டுடு. அம்மா ஒரு நிமிஷம் இரு. ஏன் காயத்ரி, இந்த பத்திர விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? பாட்டியோட லாயருக்கு இது தெரிஞ்சிருக்கு வித்யா. நீயே யோசிச்சு பாரு. ஒரு பொய்யான பத்திரம் ரெடி பண்ற விஷயம் ஒரு லாயருக்கு தெரிஞ்சிருக்குனா ஊர்ல அத்தனை பேருக்கும் தெரிஞ்சிருக்காதா? ஜட்ஜுக்கு தெரியாம போயிடுமா? நாளைக்கு கோர்ட்டுக்கு போச்சுன்னா விஜய் வெளியே வரவே முடியாதே. ஏய், என்ன மிரட்டுறியா? அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நீ வெளிய போடி முதல்ல. காயத்ரி, எங்க புள்ள செய்யறத தப்பா ரைட்டா இல்லையாங்கிறத நாங்க பாத்துக்கிறோம். ஆனா இதுக்கப்புறமும் எங்க விஷயத்துல தலையிட்டேன்னு வச்சுக்கேன், ரொம்ப தப்பா போயிரும் சொல்லிட்டேன். அங்கிள் நீங்க ஏய், வெளிய போன்னு சொன்னேன்ல. அப்புறம் என்ன அங்கிள் அங்கிள் கொங்குல் கொங்குல்ன்ட்டு? போடி வெளிய. ஏய், ஏற்கனவே ஒரு தடவை உன்னை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளியிருக்க. திரும்ப ஒரு தடவை அந்த மாதிரி பண்ண வச்சிட மாட்டேன்னு நினைக்கிறேன். இல்ல விஜய், தயவு செஞ்சு நான் எச்சரிக்கை பண்ண வேண்டியது என் கடமைன்னு நினைச்சேன். சொல்லிட்டேன். இதுக்கு மேல உங்க இஷ்டம். ரேணுகா இருக்காளா? அம்மா உள்ளதா இருக்காங்க. ஐயா வெளில போயிருக்காரு. நீங்க போய் பாருங்க. போங்க. ரேணுகா, ரேணுகா, ஏய் ரேணுகா, என்னாச்சுடி? ஏய், ஹாஸ்பிடலுக்கு போனி, முதல்ல என்னாச்சுன்னு சொல்லு. உன் உடம்புக்கு ஒண்ணும் இல்லையே. நீ ஏதோ முக்கியமான முடிவெடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு போனை வச்சுட்ட. அப்ப இருந்தே எங்க 2 பேருக்கும் என்னமோ ஏதோன்னு ஒரே டென்ஷன் தெரியுமா? அலறி அடிச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஓடி வரும். ஏண்டி இப்படி இருக்கீங்க? என்ன விட. சுபு, உங்க அண்ணியோட குழந்தை எப்படி இருக்கா? அவளுக்கு என்னாச்சு அத சொல்லு முதல்ல. மஞ்சுக்கு ஒண்ணும் இல்ல. ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. முதல்ல உன் கதையை சொல்லு. என்னாச்சு? எதுக்கு எங்களுக்கு ஃபோன் பண்ண? ஏய் சொல்லி தொலையண்டி. ஏண்டி இப்படி எங்க உயிரை வாங்குற? எதுக்கு இப்படி டென்ஷன் ஆகுற? என்ன பாக்குறல, நல்லா தானே இருக்க. ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் ஒழுங்கா மறுபடியும் படிக்க ஆரம்பிச்சிருக்க. எக்ஸாம் வருது காயத்ரி. ஐயோ, இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? சொல்லாண்டி. சொல்லு ரேணுகா. கருவை கலைச்சிடலாம் தாண்டி ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். ஆனா கலைக்க வேண்டான்னு முடிவு பண்ணி திரும்பி வந்துட்டேன். நிஜமாவா சொல்ற? ஆமா. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இதுக்காக தான் அன்னைக்கு நாங்க 2 பேரும் முட்டிக்கிட்டோம். ரொம்ப சந்தோஷம் ரேணுகா. வாழ்க்கையில உருப்படியா ஒரு முடிவு எடுத்திருக்க. இதுதாண்டி சரியான முடிவு. உனக்கு, உங்க அப்பாவுக்கு, உன் வாழ்க்கைக்கு, உன் எதிர்காலத்துக்கு எல்லாத்துக்குமே இதுதாண்டி கரெக்ட். ரேணுகா, கர்ப்பத்தை கலைக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனா ஒரு குழந்தைக்காக ஏங்குறவங்களோட துக்கத்தை பக்கத்துல இருந்து பார்த்தவனா, அப்படி ஒரு நிலைமை உனக்கு வந்துடக்கூடாதுன்னு எவ்வளவு பயந்தோம் தெரியுமா? யோசிச்சு பார்த்தேன்டி. தப்பு செஞ்சதும் அந்த அயோக்கிய. விரும்பியோ விரும்பாமலையோ அந்த தப்புக்கு துணை போனது நான். 2 பேர் செஞ்ச பாவத்துக்கு இந்த குழந்தை என்ன பண்ணும்? ஏய் பாவம் அது இதுன்னெல்லாம் பேசாத. விஜய் சரியில்லைதான். ஆனா எனக்கும் இப்படியே இருக்க மாட்டாருடி. நீ மனசு வச்சனா ஈஸியா அவரை சரி பண்ணிடலாம். உன்னால முடியலனா கூட உன்னோட குழந்தை அவன் மனச மாத்துண்டி. கல்யாணம்லாம் ஈஸி மேட்டர் இல்ல ரேணுகா. நினைச்சா தாலியை கட்டிக்கிட்டு வேணானா கழட்டி எரியலாம்னா
அப்புறம் கல்யாணத்துக்கு தான் என்ன மரியாதை, தாலிக்கு தான் என்ன மரியாதை? ஏய் இரு, நான் கருவை கலைக்கலன்னு தான் சொன்னேன். விஜய பத்தி எதுக்கு பேசுறீங்க? எனக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஏய், சம்பந்தம் இல்லனா அப்புறம் இந்த குழந்தையும் இல்ல ரேணுகா. அவனை பத்தி பேச்சு எடுக்காதேன்னு சொன்னல. இத பாரு, இந்த குழந்தை என்னோட குழந்தை. என்னோட வளப்புல நான் நினைக்கிற மாதிரி, நான் விரும்புற மாதிரி வளரும். இதுல உரிமை கேட்க அவனுக்கு எந்த ரைட்ஸும் இல்ல, புரியுதா? ஏய், எப்படி இப்படி பேசுற? வேற எப்படி பேசணும்ன்ற? என் வாழ்க்கையில விஜய்னு ஒருத்தன் இருந்தான். என்னைக்கும் அவன் செத்துட்டான். எனக்கு பிறக்க போற குழந்தை அவன் கொடுத்ததா இருக்கலாம். ஆனா என் விஷயத்துல இதுல குழந்தைய கொடுத்தவனுக்கு எந்த உரிமையும் இல்ல. அண்டர்ஸ்டாண்ட்? இன்னொரு தடவை அவனை பத்தி பேச்சு எடுத்தீங்கன்னா எனக்கு கெட்ட கோவம் வரும் சொல்லிட்டேன். மனச மாத்தலாம், மண்ணங்கட்டிய மாத்தலாம்னு நினைச்சுக்கிட்டு இங்க வராதீங்க. உங்க ஃப்ரெண்ட பார்க்க மட்டும் வாங்க. நாளைக்கு குழந்தை பிறந்தா உங்க ஃப்ரெண்டோட குழந்தைய பார்க்க வாங்க. அதை விட்டுட்டு என்னையும் விஜயும் 2 பேரும் சேர்த்து வைக்கலாம் நினைச்சீங்க. சாரி, அதுக்கு நான் ஆள் இல்ல. ரேணு, ஆனா ஒரு விதத்துல எனக்கு ஹாப்பி தாண்டி. எங்க குழந்தைய அவ அபார்ட் பண்ணிடுவாளோன்னு பயந்துட்டு இருந்ததுக்கு குழந்தை இருக்கட்டும்னு அவ முடிவு பண்ணா பாரு, அதுவே பெரிய விஷயம். இதே மாதிரி விஜய் விஷயத்திலயும் மனசு மாறிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா மாறுவா சுப்பு. இன்னைக்கு இருக்கிற கோவம் நாளைக்கு இருக்கும்னு சொல்ல முடியாது. அதுவும் இல்லாம மாறவே மாட்டேன்னு விடாப்படியா இருக்கிறதுக்கு நாம என்ன கல்லாம் மண்ணா? மனுஷங்க தானே. மாறிக்கிட்டே இருந்தாதான் மனுஷன், ஓடிக்கிட்டே இருந்தாதான் ஆறு. கண்டிப்பா மாறுவா, வெயிட் பண்ணலாம். ஆனா பாவம்ல, எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தா இப்படி ஒரு கொலைவெறி அவளுக்கு வந்திருக்கும். விஜய் அவளை ரொம்ப படுத்தி எடுத்திருக்கான்னு நினைக்கிறேன். எனக்கும் அதை நினைச்சாதாண்டி ரொம்ப கஷ்டமா இருக்கு. அடிப்படையிலேயே அவன்கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். நல்ல மனசு இல்ல, நல்ல சிந்தனை இல்ல. ஆனா அதுக்காக தாலிய கழட்டி எறியறேன்னு இவ சொல்றதும் நியாயம் இல்ல. நம்மளால இப்படிதாண்டி யோசிக்க முடியும். இது நம்ம ஜெண்டரோட சாபம். சாபம் இல்ல சுப்பு, இதான் வரும். குடும்பங்கிற இந்த ஒரு அமைப்பு இல்லைன்னா இந்த உலகத்துல ஒழுக்கங்கிறது இல்லாமலே போயிடும். ஒழுக்கம் போயிடுச்சுன்னா மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் என்ன வித்தியாசம்? அது சரிடி. ஆனா சுதந்திரங்கிறது வேலியை கழட்டி வீசுறது இல்ல, நம்ம வசதிக்கு நகர்த்தி வச்சுக்கிறது. ஆனா வேலின்னு ஒண்ணு இல்லனா விளங்காம போயிடும்டி. ரேணுகாவை பத்தி முதல்ல எனக்கு கொஞ்சம் பயம் இருந்தது. ஆனா எப்ப அவ கருவை கலைக்க வேணான்னு முடிவெடுத்தாளோ அப்பவே எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுடி. படிப்படியா அவளை மாத்தி எப்படியாவது விஜயோட சேர்த்து வச்சிடலாம். அட் த சேம் டைம் விஜயும் சரி பண்ணி ஆகணும். அதையும் மறந்துடாத. நீதான் சொன்னியே, குழந்தைய பார்த்ததுக்கு அப்புறமா அவர் திருந்திடுவார்னு. கண்டிப்பா திருத்திடலாம். ஹாய் காயத்ரி. ஹாய் சுப்பு. சீ, என்ன மனுஷனி? இப்படியே குடிச்சிட்டு வண்டி ஓட்டுவ ஜாஸ்கல். தேங்க்யூ தேங்க்யூ. நேரு உன்னை அப்புறம் விசாரிச்சுக்கிறேன். ஹாய் காயத்ரி. How are you? How is your blood party? ஓ, இங்கிலீஷ்ல கேட்டா புரியாதா? உன் பாட்டி கேரவி எப்படி இருக்கான்னு கேட்டேன். செயல் சோறு ஒத்துக்குதாமா? கொசு கிடைக்குதுன்னு அல்டாச்சும் பண்ணுமே. இவ்ளோ கேவலமா நடந்துப்பேன் நான் நினைக்கல விஜய். பாட்டி சொத்தை அபகரிச்சுட்டு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம அவங்க வீட்லயே இருந்துகிட்டு அவங்களே இப்படி அசிங்கமா பேசுறியே, என்ன ஜென்மம் நீ? தெரியல, மனுஷ ஜென்மம் தான், அதுல என்ன சந்தேகம்? அருவருப்பா இருக்கு, அசிங்கமா இருக்கு விஜய். உனக்காக நாங்க 2 பேரும் படாத பாடு பட்டுட்டு இருக்கோம். நீ இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க. இதோ பாருடா, ஆடு நினைத்தேன்னு வானாங்க அழுவுதான். நீ ஆடும் இல்ல, நாங்க ஓனாயும் இல்ல. ஆனா எங்க ஃப்ரெண்டோட வாழ்க்கை வீணாயிடக்கூடாதுங்கிற அக்கறையில தான் இப்போ உன்னோட சேர்ந்து வாழ சொல்லி
அவளுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு வரோம். நீ என்னடானா இப்படி பட்ட பகல்ல குடிச்சிட்டு வர?